ஒரு டன் கரும்புக்கு 2650 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள தமிழக அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் போனஸையும் அறிவித்துள்ளது. தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வியாழனன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். நடப்பாண்டு 2014-2015 ஆண்டு அரவை பருவத்திற்கு ஒரு டன் கரும்புக்கு மத்திய அரசு 2200 ரூபாய் நிர்ணயித்துள்ளது. கர்நாடக, மகாராஷ்டிர அரசுகள் இந்த விலையை முதலில் வழங்கவும் பின்னர் டாக்டர் ரங்கராஜன் குழு பரிந்துரையான வருவாய் பகிர்மான கொள்கைப்படி விலை நிர்ணயிக்க முடிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், மத்திய அரசின் 2200 ரூபாயுடன் 450 ரூபாய் உயர்த்தி 2650 ரூபாய் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என்று அறிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்க முதல்வர் பன்னீர்செல்வம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய்க்கு உட்பட்டு 30 நாட்கள் ஊதியத்திற்கு இணையான மிகை ஊதியம் மற்றும் ஏ, பி பிரிவினருக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளாட்சி அமைப்பு, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்திந்திய பணி விதிமுறைப்படி சம்பளம் பெறும் அனைவருக்கும் போனஸ் வழங்கப்படும் என்றும், ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் விஏஓக்கள் ஆகியோருக்கு தலா 500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.